வரத்து குறைவு காரணமாக சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. தற்போது காய்கறி விலை நிலவரம் குறித்து கோயம்பேடு சந்தையில் இருந்து எமது செய்தியாளர் பிரசன்னா தரும் நேரடி தகவல்களை தற்போது பார்க்கலாம். பிரசன்னா, எந்தெந்த காய்கறிகளின் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது, அது பற்றி சொல்லுங்க. அதாவது அத்தியாவசிய காய்களான கீரை வகைகள் உள்ளிட்ட பல காய்களின் விலை தற்பொழுது 2 மடங்காக உயர்ந்துள்ளது. இது குறித்து கோயம்பேடு காய்கறிகள் வியாபார சங்கத்தினுடைய செயலாளர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடத்தில் நான் கேட்போம், சார், இப்போ என்னென்ன காய்கறியுடைய விலையெல்லாம் கடுமையாக உயர்ந்திருக்கு, அதற்கான காரணம் என்ன, அந்த விலை உயர்வை பத்தி சொல்லுங்க சார். இப்போ கீரை எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரூபாய் 4 ரூபாய் 5 ரூபாய்க்கு வித்த அந்த கீரை இப்ப சமீபத்தில் நமக்கு மழை அதிகமா வந்ததால அந்த எல்லாம் தமிழ்நாட்டில் தான் ஃபுல்லா அதிகமா வரும். வேலூர் குடியாத்தம் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் கீரை நமக்கு அதிகமா கிடைக்கும். திருவள்ளூர் மாவட்டம் ஃபுல்லா நிறைய கீரை கிடைக்கும். அந்த கீரை கிடைக்கிற இடமெல்லாம் ஃபுல்லா தண்ணி தேங்கி நிற்கிறதால அந்த தண்ணி எல்லாம் கீரையை அழிஞ்சு போச்சு. அதனால இந்த ஒரு கட்டு கீரை நீங்க 15 ரூபாயில இருந்து 18 ரூபா வரைக்கும் வித்துருக்குங்க. நமக்கு கர்நாடகால நமக்கு வர வேண்டிய கொத்தமல்லி புதினா எல்லாம் இன்னைக்கு 4 ரூபா 5 ரூபாய்க்கு விற்க வேண்டிய கொத்தமல்லி புதினா இன்னைக்கு 8 ரூபா 10 ரூபா 15 வரைக்கும் இன்னைக்கு போயிருக்குங்க. சார், இப்ப மற்ற அத்தியாவசிய காய்கறிகள் விலை எதெல்லாம் மிக கடுமையாக உயர்ந்திருக்கு சார்? மிக கடுமையாக இந்த பீன்ஸுக்கு இன்னைக்கு 80 ரூபாய் பீன்ஸ் போயிருக்கு. நமக்கு விழுப்புரம் கடலூர் அந்த இடத்துல நமக்கு வர வேண்டிய சரக்கு இன்னைக்கு அந்த இடத்துல காய்கறி அந்த ஏரிங்களை உடஞ்சிருந்தால நமக்கு அந்த காய்கறிலாம் வர வேண்டிய சூழ்நிலை இல்லை. புடலங்காய் 40 ரூபா, பாவக்காய் 40 ரூபா, வெண்டைக்காய் 50 ரூபா, கத்திரிக்காய் 100 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. சரி சார், இப்ப அத்தியாவசிய காய்கறியா கருதப்படும் தக்காளி மற்றும் வெங்காயத்தினுடைய விலை தற்பொழுது என்ன மாதிரி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார். தக்காளி விலையும் இப்ப வெங்காயம் விலையும் நம்ம ரேட்டு குறைஞ்சிருங்க. இப்ப வண்டிங்க அதிகமா வர்றதால நமக்கு 50 ரூபா வித்த வெங்காயம் 40 ரூபா 35 ரூபாய்க்கு வந்துருச்சு. தக்காளி 60 ரூபா 100 ரூபாய்க்கு வித்த தக்காளி இன்னைக்கு 40 ரூபாய் 30 ரூபாய்க்கு வந்திருக்குங்க. சரி சார், இப்போ இந்த மேல் குறிப்பிட்ட அத்தியாவசிய காய்கறியுடைய விலையானது மீண்டும் நீங்கள் சொன்னது போல அந்த 3 ரூபாயில் 5 ரூபாய் அளவிற்கு எப்பொழுது வரும், அதற்கான வாய்ப்பு எப்ப இருக்கு சார்? நமக்கு மீண்டும் வரணும்னா நம்ம மழை வராம இருந்ததா ஒரு 10 நாள்ல இருந்து 15 நாளுக்குள்ள இன்னும் மீண்டும் ரேட்டு குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்ப நல்ல சீசன், இது சீசன் டைம் நம்ம மழை காரணத்தால தான் அந்த காய்கறி விலை ஏறினது காரணம். நன்றி சார். ஓகே. தற்பொழுது மீண்டும் தொடர் மழை இல்லை என்றால் அடுத்த 10-15 தினங்களுக்குள்ளாக காய்கறி விலையானது ஸ்திரத்தன்மை அடையும் என்று வியாபாரிகள் சங்கம் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வரும் காலங்களில் காய்கறி விலை எப்படி இருக்கும் என்பது குறித்து நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.